ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் இந்த சனியினுடைய சஞ்சாரம் என்பது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான விஷயங்களை தான் அதிகம் ஏற்படுத்தும். அதான் இந்த 2025ஆம் வருடத்தை பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா விஷயங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட தனிப்பட்ட நிலைகளில் அவங்களுடைய மனநிலை ஒரு வெறுமையை நோக்கியே போயிருக்கும். ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கும். இது எல்லா வயதினருக்குமே பொருந்தும். சின்ன பசங்கள்லேருந்து வயது மூத்தவங்க வரைக்குமே ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைதி நிதானம் வெறுமைங்கிற மாதிரி ஒரு பக்குவமான நிலைகளுக்கும் போயிட்டு இருப்பாங்க. பட் முடிவென்னமோ ஒரு அமைதியான நிலையில் போய் மந்தமாக விருப்பு வெறுப்பு அற்ற நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துட்டு வரும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளுக்கு ஓய்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிஞ்ச இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய சிக்கல்களையும் மன அலைச்சல்களையும் சோர்வையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது ஜென்ரலாக மீன ராசியில் சனி வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு டிப்ரெஸ்டான விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இங்கே மற்ற கிரகங்களுடைய நிலைகள் தான் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது. இங்கே மற்ற கிரகங்களும் பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது டோட்டலாக எல்லா விஷயங்களுமே டம்பாகி போயிருக்கும். யாருனாலையும் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வெறுப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆகாத விஷயங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டு இதுக்கு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதெல்லாம் ஏதோ கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். இருந்தாலும் கைமீறி நிறைய விஷயங்கள் 2025 போய் தான் இருக்குது. பட் அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. காரணம் 2026 பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி இருக்குது. குரு உச்சநிலை அடைகிறாங்க. குரு உச்சநிலை அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனிக்கும் குருவுக்கும் நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த யோகா அமைப்புகள் அப்படிங்கிற இந்த சனியினுடைய பாதிப்புகளை வெகுவாக குறைக்கும். சனி ஆல்ரெடி குருவினுடைய வீடான மீனராசியில் தான் இருக்காங்க. இப்போ இந்த குரு சனிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று தன் வீட்டையே பார்க்குறாரு. சனிக்கும் அந்த பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால் இந்த சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. 2026 பிற்பகுதிகளில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் முற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்று அமைகிறாங்க. அதாவது மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரகம், சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த கிரகம் கெடுதலை செய்யறதில்லை. நட்சத்திர ரீதியாக நற்பலன்களை கொடுத்துட்டு தான் வரும். ஸோ சனியினுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இப்படி ஏதோ ஒரு வகையில் சனிக்கு பெரிய அளவில் கெடுப்பலன்களை கொடுக்கக்கூட நிலை அப்படிங்கிறது குறையுது. சுருக்கமாக சொல்லணும்னா சனி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தண்டிக்க மாட்டார், கண்டிக்க செய்வார். ஏன்னா சனியினுடைய வேலையே அதுதான். அதனால் இனி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனி இது மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சனி செயல்பட்டு வருவாங்க. இதனால் எல்லா ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்குமே ஒரு படி முன்னேறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும். பொது வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்லேருந்து வெளிவதற்கான முயற்சிகளை கடுமையாக எடுக்கும். ஏன்னா 2025 பொதுவான நிலைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ உலகளாவிய வகையில் அது எல்லாத்தையும் சரி செய்வதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நீ பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. நல்ல மலை வளம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும். கல்வி நிறுவனங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்படும். குறிப்பாக இந்த தங்கத்தினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷ கடைசியில் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அசட் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்கும். ஸோ பொதுவான உலகளாவிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்க போகுது. குறிப்பாக இந்த போதைப் பொருட்களுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். ஜோதிட ரீதியாகவும் இது எல்லா ராசிகளுக்கும் எல்லா லக்னங்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த 2 வருட காலங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு இந்த சனியனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்னி ராசி, கன்னி லக்னம்.
கன்னிகையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கண்டகச்சனிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போதைய நிலையில் கன்னியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான காலகட்டம் தான். பட் அபரிவிதமான முன்னேற்றங்கள் இருக்கிறது இல்லை. அதாவது கன்னி ராசிக்காரங்க, கன்னி லக்னக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள், அதற்கான முன்னேற்றங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டும் தான் இருக்காங்க. என்னென்னா, மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதில்ல, மற்றவங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல, நம்மளை மற்றவங்க வந்து உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, வேணுமே சில விஷயங்களை செய்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சங்கடங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. பட் இருந்தாலுமே கன்னிராசி, கன்னி லக்னக்காரங்க இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு, எப்படி வேணாலும் இருக்கட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்னால் முடிஞ்சது இதுதான், எனக்கு தெரிஞ்சது இதுதான் அப்படிங்கிற நிலைகளில் அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ தனித்த நிலையில் கன்னிராசி, கன்னி லக்னக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய அடிப்படை தேவைகள், ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கிடைக்கப்பட்டுட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான முன்னேற்றங்களை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த தொந்தரவுகளும் இல்லை. மேலும் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப அடுத்த வாழ்க்கை கட்டத்தை நோக்கி அவங்க நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. படிக்கிறவங்கன்னா நல்ல விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை பார்க்கக்கூடியவங்க சிரமங்கள் அழைச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி ஒரு பக்கம் முன்னேறி கொண்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான தேவைகளை ஏதோ ஒரு வகையில் சேகரித்து கொண்டு தான் இருக்காங்க. குடும்பத்துக்குள்ளே சில புதிய வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும், புதிய நபர்களுடைய சேர்க்கைகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உறவுகளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட சங்கடம் வரக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் அனுசரணையான விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி அவங்கவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையுமே அவங்கவுங்களுக்கு சின்ன சின்ன மன சங்கடங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அவங்களுக்கான தேவைகளையும் வசதிகளையும் உருவாக்கி கொண்டு அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் சனியானது எப்போவுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யும். காரணம் என்னென்னா, சனி வந்து கன்னிராசி, கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸில் தான் எப்போவுமே நடக்கும். அதாவது ஆரம்பம், முதல் பகுதிகள் எப்போவுமே நல்லா இருக்கும். ஆனால் போக 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 பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சிக்கல்கள் இது கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சனியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி, கன்னி லக்னக்காரங்களுக்கு முதல்ல நல்லதை கொடுக்க ஆரம்பிச்சுன்னு போக 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 தான் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால தான் கன்னிராசி, கன்னி லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிது, அல்லது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அது பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. தேவையில்லாத சங்கடங்களை வளர்த்துக்காதீங்க, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்களே இப்போ சிக்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறது. கொடுக்கும்போதே, கிடைக்கும் போதே அதை நல்லபடியாக பத்திரப்படுத்தி வைக்கிறது தான் கன்னியினுடைய பொறுப்பு. இந்த விஷயங்கள் அவங்ககிட்ட லேக் ஆகும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இப்போதைய நிலை அப்படிங்கிறது இந்த கன்னிராசி, கன்னி லக்னக்காரங்களுக்கு முழுக்க முழுக்க கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் கிடையாது. மற்ற ராசி லக்னங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ராசி லக்னத்துக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை அப்படி இப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. உண்மையில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி சுலபமாக முன்னேறி கொண்டு தான் இருக்கீங்க. வீண் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் தான் அதிகம். அன்எக்ஸ்பெக்டடாக சில செலவுகள், விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். இப்போ இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, பராமரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பழுதுவாக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். அது சார்ந்த அலைச்சல்கள் அப்படிங்கிறது மறந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சங்கடங்களை தான் அவங்க பார்த்துட்டு ரொம்ப பெரிய அளவில் வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்லாம் இப்போதைக்கு அவங்களுக்கு இல்லை. மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அடுத்த நிலைகளுக்கு செட்டில் ஆகக்கூடிய விஷயங்களை தான் அவங்க பார்த்துட்டு வராங்க. பட் இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நல்லபடியாக அனுசரித்து பாதுகாத்து வர்றது அவங்களுக்கு சிறப்பு. ஸோ கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அப்போதைக்கு பயன்படுத்திக்கிறதும் அவங்களுக்கு சால சிறந்தது. அப்புறம் பார்க்கலான்னு விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப கிடைக்காது. பொதுவாகவே இந்த கன்னிராசி, கன்னி லக்னத்துக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனை. அதாவது ஃபஸ்ட் சான்ஸ் தான், அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அதனால் வாய்ப்புகள் கிடைக்கும்போது கன்னிராசி, கன்னி லக்னக்காரங்க எப்போவுமே பயன்படுத்திக்கணும். இது உங்களுக்கான வாய்ப்புக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீ அடுத்த 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சனியானது அஷ்டமச்சனியாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த கடகச்சனி காலத்தில் பெரும்பாலான விஷயங்களை சமாளிச்சிடுவீங்க. எத்தனை தான் பிரச்சனை வந்தாலும் சரி, வெளியிலேருந்து எத்தனை தான் எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, மற்றவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டுடுவாங்க. ஒரு வழியே இல்லைன்னு செய்ய வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். பிடிக்குதோ பிடிக்கலையோ போனால் போகுனாலும் மற்றவங்க உங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போயிடுவாங்க. அதனால் இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. ஒருத்தங்க வளைஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக
உங்களை ஒரேடியாக மட்டம் தட்டுறதோ இல்லை ஒதுக்கி விடுறதோ காயப்படுத்துறதோ எல்லாம் கூடாது. ஏன்னா இங்கே தான் எப்போவுமே பிரச்சனையாகும். சனியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருவார். நீங்கள் அதை நல்ல விதமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற நல்ல பலன்கள் அடுத்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இல்லை இப்போவே நீங்கள் அதை உதாசீனப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற பலன்கள் அப்படிங்கிற திரும்ப கிடைக்கத்தான் போகுது. ஜென்ரலாகவே இந்த கண்டகச்சனி காலகட்டங்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய தப்புகள் அதுதான். அவங்களால முடியும் நிறைய விஷயங்கள் அவங்க முயற்சி பண்ணியும் இல்லை அவங்களுடைய அறிவை யூஸ் பண்ணியும் மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. மற்றவங்களும் சரி இனி வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகத்தான் செய்வாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன ஆனாலும் சரி நான் பார்த்துப்பேன், என்னால் முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. கண்டகச்சனி காலகட்டங்களில் தான் பொதுவாக நிறைய போட்டிகள் அப்படிங்கிற குறிப்பாக இந்த உறவு நிலைகளுக்குள்ளே அதிகமாக பார்க்கலாம். சில கிட்டலாம் வம்படியாக சில வம்பு சண்டைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதில் இவங்க வெற்றியும் பெறுவாங்க. மேலே கண்டகச்சனி நடக்கிறவங்க வெற்றி பெறுவாங்க. அவங்களை எதிர்க்கிறவங்களால அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பேசாமல் கம்முன்னு இருந்து தான் ஆகணும். நான் இதனால் முழுவதுமாக வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நபர்களையே முற்றிலுமாக ஒதுக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட முகம் கொடுத்து பேசக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுமாங்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுடும். இந்த மாதிரி வீண் பகைகள் விரோதங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அது. ஆரம்பத்தில் அது கண்டிப்பாக தெரியாது. வெற்றிகளை தான் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த வெற்றியே உங்களுக்கு அது பின்னாடி பிரச்சனையாக மாறும். ஸோ இதை சரியாக புரிஞ்சுக்கங்க. ஸோ ஹெல்த்தியான போட்டி பந்தயங்களில் வெற்றி அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் தாராளமாக நீங்கள் நல்லபடியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கோர்ட்டு கேஸு வம்பு சண்டைகள் போன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட அதுலேயும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை பார்க்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா எதிர்ப்புகள் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம். நீராசி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் வெற்றி உங்களுக்கு தான். ஆரோக்கியமான விஷயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய திறமையில தான் இருக்குது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி இப்படித்தான் உங்களுக்கு வேலை செய்யும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் காரியங்கள் இருக்கும். குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. திருமண யோகங்களும் குழந்தை பாக்கியங்களும் முழுமையாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்களும் ஒரு சுமூகமான மாற்றங்களை பெற்றுட்டு வருவீங்க. குடும்பத்துக்குள்ளே எப்பவுமே ஒரு அமைதியான விஷயங்களை மெயின்டைன் பண்ணிட்டு வருவீங்க. எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிப்பீங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகும். பெரிய அளவில் டென்ஷன்லாம் இருக்காது. உழைப்பிற்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இருக்கும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. வாடிக்கையாளர்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பான வகையில் உங்களுக்கு செயல்பட்டு இருக்கும். கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகமாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இதில் முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாகவே தேவைப்படும். பட் முயற்சிகள் வீண் போகாது. கடைசி நேரத்திலாவது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு போயிடும். பொருளாதார நிலைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. காசு பண்ண விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பையை நிரப்பிக்கிட்டு தான் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் அகலவே ஆரம்பிக்கும். அதே நேரம் விரயமும் உங்களுக்கு கொஞ்சம் இருந்துட்டு தான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அதிக அளவில் அலைச்சலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ வீண் விரயங்கள் செலவுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சுப விரயங்களும் அதிகமாகவே இருக்குது. அதனால் கன்னியை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்குது. பட் அதே நேரம் விரயங்களுக்கும் பஞ்சமில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் சிறப்பான வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த விஷயங்களில் ஆதாயமும் அனுகூலமும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த வீடு வாகன யோகங்கள் சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக இதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடியவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கைமாத்தல்கள் போன்ற விஷயங்கள் வீடு நிலப்பங்கள் விஷயங்களில் சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளில் செயல்படுது. மாணவர்கள் திருப்திகரமான விஷயங்களை பார்ப்பாங்க. இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சிறப்பாகவே அமையும். மாணவர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி அதை சரியான வகையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போதைக்கு அந்த கால நேரத்தில் நிறைய பாராட்டும் புகழும் அவங்களுக்கு செய்யணும். ஆனால் அதோட விட்டுடுவாங்க. அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அடுத்த நிலைக்கு கொண்டு போக மாட்டாங்க. பாதியிலேயே நின்ன மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக மாறாமல் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கிறது உங்களுடைய திறமையில தான் இருக்குது. பட் இப்போதைய நிலையில் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பான வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த சனிப்பெயர்ச்சியானது கன்னி ராசி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலையில் மிக மிக சிறப்பான வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. எதையும் வெல்லக்கூடிய திறமை பெற்றவங்களாகவே இருப்பீங்க. சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.